அதான் ஞானம். சங்கீதத்தை தியானிக்கணும். இந்த சங்கீதத்தை எத்தனை வசனம் இருக்குது? 12 வசனங்கள் இருக்கிறது. இந்த சங்கீதத்தை நாம 5 பகுதியா பிரிச்சுக்கிறோம். எத்தனை பகுதியா? 5 பகுதியா பிரிச்சுக்கிறோம். இந்த சங்கீதம் யாரால் எழுதப்பட்டது? தலைப்பிலே எழுதப்பட்டிருக்கிறது. நெகினோத் என்னும் வாத்தியத்தில் ராகத்தலைவருக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். அதுல 3 அர்த்தம் இருக்கிறது. அந்த ஹெட்லைன்ல என்ன இருக்குது? 3 விஷயங்கள் இருக்கிறது. அந்த அடைப்புக்குறியில இருக்கிறதுல 3 அர்த்தங்கள். 1 நெகினோத், 2வது ராகத்தலைவன், 3வது தாவீது. தாவீது என்ன பண்றாரு? ராகத்தலைவன் கிட்ட இந்த பாடலை ஒப்புவிக்கிறார். அது எப்படி ஒப்புவிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு இசைக்கருவியின் மூலமாக ஒரு வாசித்து ஒப்புவிக்கிறார் இந்த சங்கீதம். அந்த இசைக்கருவிக்கு பெயர் நெகினோத். நெகினோத்னா புல்லாங்குழல் என்று சொல்லி பழைய ஏற்பாடுல நெகினோத் என்கிற இடத்துல அது இசைக்கருவி புல்லாங்குழல் என்று அறியப்படுகிறது. இப்போ புல்லாங்குழல் வாசித்துக்கிட்டே அவர் என்ன பண்ணாரு? இந்த சங்கீதத்தை ஆண்டவருக்கு ஒப்புவிக்கிறார். ராகத்தலைவன் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்முடைய ஆண்டவர் இசை பிரியர். ஆண்டவர் யாரு? இசை பிரியர். நம்ம ஆண்டவர் இசைக்கு பிரியப்படுகிற தேவன், துதிகளுக்கு மயங்குகிற தேவன். துதிகளுக்கு என்ன பண்ணுவார் ஆண்டவர்? மயங்குகிற தேவன். பாட்டு பாடினா அவர் அப்படியே தூங்கிடுவாங்க குழந்தைங்கலாம். அது மாதிரி நம்ம ஆண்டவர் அப்படியே நம்ம பாட்டு பாடணும்னா, துதிச்சோம்னா, இசை அமைச்சோம்னா அப்படியே ரொம்ப மெய் மறந்து அதை கவனிப்பார். கேருபீன்களும் செராபீன்களும் அவரை என்ன பண்ணுது? ஓயாமல் போற்றி பாடுகிறது, புகழ்கிறது. தேவதூதர்கள் எல்லாம் அவரை சூழ அவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம தேசத்துல இல்ல உலகத்துல நிறைய சினிமா இசை கலைஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க, இசை அமைப்பாளர்கள் இருக்கிறாங்க பாருங்க, டைரக்டர்ஸ். அவங்க கிட்ட எல்லாம் குரூப்பா பலவிதமான இசை கலைஞர்கள் வேலை செய்யறாங்க பாருங்க. இதே மாதிரி பரலோகத்துல ஆண்டவருடைய ராஜ சிங்காசனத்தை சுற்றிலும் பலவிதமான இசைகளை அமைத்து தேவதூதர்கள் என்ன பண்றாங்க? இசை கருவிகளை வாசித்துக் கொண்டு துதி பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறாங்க. இது கற்பனை அல்ல, இது உண்மை. ஆண்டவருடைய சமூகத்தில் நித்தமும் துதி பாடல்கள் பாடப்படுகிறது. அரசனை சுற்றிலும் கவிஞர்கள் துதி பாடலை பாடுவார்கள். கவிஞர்கள் போய் தேசத்தில் இருக்கிற கவிஞர்கள் எல்லாம் அரசனை போய் புகழ்ந்து பாடி பரிசுகளை பெற்றுக் கொண்டு வருவார்கள். நம்முடைய பண்டைய காலங்களில் அரசர்களுடைய காலங்களில் நம்முடைய ஆண்டவருடைய அரசாட்சி என்றைக்கும் நிரந்தரமான அரசாட்சி. அவரை எப்பொழுதும் தேவதூதர்கள் என்ன பண்றாங்க? பாடிக்கொண்டே இருப்பார்கள். தாவீதும் இசை வாசித்து பாடுகிறார். இந்த சங்கீதம் ஏறத்தாழ கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது. எத்தனை வருஷம்? இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறப்பதற்கு முன்பதாக தாவீது வாழ்ந்த காலம் 1000 ஆண்டுகள் என்று அறியப்படுகிறது. ஏறத்தாழ 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்டது. தாவீது ஒரு யுத்த வீரன். தாவீது ஒரு பராக்கிரமசாலி. தாவீது மிகவும் அழகுள்ளவன், சௌந்தரியம் உள்ளவன், சிவந்த மேனியுடையவன். தாவீது ஒரு பராக்கிரமசாலி. அவர்கிட்ட ஏதாவது ஒரு காரியத்தை ஒப்பு கொடுத்தால் அந்த காரியத்தை அவர் அரசாட்சிக்கு வருவதற்கு முன்பதாகவே செய்து முடிக்கும் திராணி உள்ளவர். சவுல் ராஜா கிட்ட தாவீது போர் சேவகனாக போர் தளபதியாக வேலை செய்தவர். சவுல் ராஜா அரசாட்சி இல்லையா? அப்ப தாவீது போர் தளபதி, யுத்தங்களை நடத்துகிறவராக வேலை செய்தவர் தாவீது. கோலியாத் யுத்தத்தில் அறிமுகமானது கூட அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து எங்கெல்லாம் யுத்தம் நடக்குதோ அப்ப தாவீது தலைமையில் போய் யுத்தத்தை நடத்தபடி சவுல் ராஜாவுக்கு வேலைக்காரராக இருந்தார். தாவீது நல்ல புல்லாங்குழல் வாசிப்பார், இசையமைப்பார். சவுல் ராஜாவுக்கு அசுத்தாவி சில நேரங்களில் பிடித்து அவர் அலைகழிக்கப்படும் போது இவர் இசை அமைத்து இசை வாசித்து அவருக்கான அந்த பிரச்சனையை சரி செய்திருக்கிறார். அந்த திறமை தாவீதுக்கு இருந்தது. தாவீது ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்தும் ஒரு போர் வீரனை போல செயல்பட்டு சிங்கங்களையும் கரடிகளையும் எதிர்த்து வெற்றி கொண்டிருக்கிறார். கோலியாத் கிட்ட வந்து நிற்கும் போது சொல்றார், ஒரு முறை சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி வந்தது, அவைகளை நான் கிழித்து போட்டது போல உண்மையை நான் என்ன பண்ணுவேன்? கிழித்து போடுவேன் என்று சவால் விடுகிறார். தாவீது அளவு கடந்த ஆண்டவர் மேலே அன்புள்ளவர், விசுவாசம்
ஆண்டவராலே என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்கிறதான ஒரு சர்டிபிகேட்டை வாங்கியிருந்தார் ஆண்டவர். ஆண்டவர்கிட்டயே என் இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது அப்படின்ற ஒரு வார்த்தையை தாவீது பெற்றிருந்தார். இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும் சூழல் எப்படிப்பட்ட சூழல் தெரியுமா? தன் எதிரிகள் தன்னை எதிர்க்கிறார்கள் என்கிற பயத்தோடு ஆண்டவரிடத்தில் முறையிடுகிற ஜெபம் வேண்டுதல் இந்த சங்கீதம். ஆணைக்கும் அடிசாரக்கும் அப்படின்னு சொல்லி பழமொழி சொல்லுவாங்க. இவ்வளவு திறமைகள் மிகுந்த இவ்வளவு சிறப்பு மிக்க தாவீது தன்னுடைய எதிராளிகளாலே அல்லது சவுலாலே அல்லது தன்னுடைய மகனாலே பயமுறுத்தப்பட்ட போது அவர்கள் இவரை அழிக்க முயன்ற போது இவர் பயந்து நிறைய குகைகளிலேயும் கெபிகளிலேயும் அடைக்கலமாக இருந்திருக்கிறார். நிறைய தேசங்களுக்கு போயிருக்கிறாரு. அங்கே நிறைய ராஜாக்கள் இடத்துல போய் தஞ்சமா இருந்திருக்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அவருக்கு உருவான அந்த இக்கட்டான நேரத்தில் எழுதப்பட்டது ஒரு சங்கீதம். இந்த சங்கீதம் எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 19வது அதிகாரம் 9-10 வசனங்கள். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாதாவி சவுலின் மேல் வந்தது. உட்கார்ந்து பாருங்க, ஈட்டியை யார் கையில பிடித்து விட்டிருக்கிறது? சவுல் பிடிச்சு வச்சிருக்கிறார். கவனமா கேளுங்க. ஈட்டியை சவுல் கையில பிடிச்சு வச்சிருக்கிறாரு. தாவீது தன் கையினாலே சுரமண்டலத்தை வாசிக்கிறார். சுரமண்டலம்னா அப்படி வீணை மண்டலம் மாதிரி இருக்கும், அதை வாசிக்கிறார். அப்பொழுது சவுல் தாவீதை சவுல் ஈட்டியினாலே சுவரோடு சேர்த்து குத்தும்படியாக பார்த்தான். ஆனாலும் சவுலுக்கு இவன் தப்பித்துக் கொண்டதினாலே விலகினதினாலே எரிந்த ஈட்டி சுவர்ல பட்டு இவர் மேல படாம அப்படி தெரிச்சு வந்து விழுந்துருச்சு. பாருங்க எவ்வளவு ஆபத்துகளை நேருக்கு நேராக பொறாமையின் நிமித்தமாக பொல்லாத ஆவியின் கிரியைகளினாலே சவுலினாலே தாவீது தாக்கப்படுகிறார் என்று சொல்றார். நம்முடைய வாழ்க்கையில கூட நல்லா தான் இருப்பாங்க. பாருங்க, எல்லாரும் பக்கத்துல தான் இருக்கிறாங்க. அவர் மட்டும் இல்ல, தாவீது இருக்கிறாரு. தாவீது கூட அமைச்சரவையில் இருக்கிற எல்லாரும் இருக்கிறாங்க. சவுலுக்கு திடீரென்று ஒரு பொல்லாத ஆவி எழும்பி ஈட்டியை எடுத்து என்ன பண்ணுது? தாவீதின் மேல வீசும்படியான செயலை செய்கிறது. தாவீது உடனே அப்படி சரியா அப்படி சரிஞ்சு அப்படி வாரமா போறாரு. ஈட்டி எங்க படுது? சுவர்ல படுது. இவ்விதமான பிரச்சனைகளை தாவீது அனுபவித்தார். அப்புறம் இன்னொன்று கூட வாசிக்கிறார். 2 சாமுவேல் புத்தகம் 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கலாம். தாவீதுடைய மகனாகிய அப்சலோம் என்ன பண்றாரு? தன்னுடைய தேசத்தில் இருக்கிற நிறைய பேரை மனசை கவர்ந்து கொள்ளையடிச்சு எல்லாருக்கும் பிரியமா நடந்துக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்து தாவீதுக்கு விரோதமாகவே எழுப்புறார். யாரு? தாவீதுடைய மகனான அப்சலோம். இப்போ அப்சலோம் மெஜாரிட்டி வந்துகிட்டு இருக்கிறாருன்னு தெரிஞ்சதை அதை அறிவிக்கிற ஒருத்தன் தாவீது கிட்ட விஷயத்தை சொல்றாரு. அதுதான் எழுதியிருக்கு. அறிவிக்கிற ஒருவன் தாவீது இடத்துல இஸ்ரவேலின் ஒவ்வொருவருடைய இருதயமும் அப்சலோமை பற்றி போகிறதே என்று சொல்லி, அப்போ தாவீதுக்கு பயம் வந்துருச்சு. தாவீது எழும்பி கிளம்பி வேற தேசத்துக்கு நடந்து போயிடலாம். இப்படிப்பட்ட சம்பவங்கள் தாவீதுடைய வாழ்க்கையில நடந்தது. இந்த சம்பவங்களை எல்லாம் மனசுல வச்சு தாவீது ஜபத்தின் மூலமாக, வேண்டுதலின் மூலமாக, விண்ணப்பத்தின் மூலமாக ஆண்டவரிடத்தில் பேசுகிற இந்த சங்கீதத்தை இந்த நாளைக்கு நாம் தியானிக்கிறோம். முதல்ல 3 வசனத்தை நம்ம வாழ்க்கையில விண்ணப்பம் என்று சொல்லி நாம தியானிக்கலாம். முதல் 3 வசனத்தை விண்ணப்பம் என்கிற தலைப்பில் நாம் தியானிக்கலாம். எடுத்து வாசிங்க முதல் வசனத்தை. கர்த்தாவே வார்த்தைகளுக்கு செவிகளும், என் நியாயத்தை என் தியானத்தை கவனியும். நாம் நமக்காக இந்த வசனங்கள் வேதாகமத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால முதல்ல புரிஞ்சுக்கணும். நாம் அவர்களை குறித்து அறிந்து கொள்வதை காட்டிலும்
நம்மை கம்பேர் பண்ணி இந்த வசனங்கள் எப்படி நமக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் பைபிள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்பவுமே தாவீதை பத்தி தெரிஞ்சுக்கணும் நமக்கு ஒன்றும் பெருசா ஆக போறதில்லை. சவுலை பத்தி தெரிஞ்சுக்கணும் நமக்கு ஒன்றும் பெருசா ஆக போறதில்லை. அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் நமக்கு எப்படி பேருதவியா இருக்கும், ஆண்டவர் எப்படி அவர்கள் வாழ்க்கையில இடைப்பட்டார், இவர்கள் எப்படி ஆண்டவரோடு பயணித்தார்கள், இந்த விஷயங்களை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒழிய அது ஒன்றும் நமக்கு எக்ஸாமுக்கு வரப்போற விஷயம் இல்லை. அதை படிக்கிறதுனால நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நம்ம கம்பேர் பண்ணி அந்த விஷயங்கள் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையை எப்படி நாம சீரமைத்துக் கொள்ள முடியும், சிறப்பாக அமைத்துக் கொள்ள முடியும் என்பதை நாம் தியானிக்கிறோம். இந்த முதல் வாசனத்தை வாசிக்கிறோம். 2 விஷயம். கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு என்ன பண்ணுங்க, நீங்க பதில் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நான் டெய்லி வந்து ஜெபம் பண்றேன், இவ்வளவு பிரச்சனையோட இருக்கிறேன், என் பிரச்சனைகளை உங்ககிட்ட சொல்றேன், இதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. அக்கறை உடையவராய் ஆண்டவரிடத்துல இந்த விண்ணப்பத்தை சொல்றார். 2வது விஷயம் சொல்றார் பாருங்க. 2வது வசனத்துல, நான் உம்மிடத்துல விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேளும். விண்ணப்பம் பண்ணுவேன். விண்ணப்பம் அப்படின்னு சொன்னா ரிக்வெஸ்ட். விண்ணப்பம் பண்ணது ரிக்வெஸ்ட். ஒரு காரியத்தை தயவா எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி தாழ்மையோடு கேட்பதுதான். நம்ம ஸ்கூல்ல எல்லாம் லீவ் லெட்டர் எழுதும் போது தாழ்மையுடன் விண்ணப்பம் பண்ணுகிறேன், விண்ணப்பம் எழுதிக் கொள்கிறேன் அப்படின்னு எழுதுவோம், லீவு வேணும். அப்போ விண்ணப்பம் என்பது ஒரு ரிக்வெஸ்ட். ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் கேட்கிறோம், தாழ்மையா கேட்கிறார் பாருங்க. என்னுடைய விண்ணப்பம் பண்ணுவேன், நான் உங்களிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். எப்படி பண்றாரு? ராஜாவே என்று சொல்லி பண்றாரு. தேசத்து ஜனங்கள் ராஜாவினிடத்துல தங்களுடைய தேவைகளை கேட்பார்கள். நம்ம மந்திரி கிட்ட கேட்கிறோம், எம்எல்ஏ கிட்ட கேட்கிறோம், பஞ்சாயத்து தலைவர் கிட்ட கேட்கிறோம் ஒரு விஷயத்தை, என் வீட்டுக்கு கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, ரோடு வசதி இல்லை, இல்லை ஒரு பிரச்சனையா இருக்குது எங்க தெருவில் அப்படி என்று சொல்லி ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுக்கிற மாதிரி ஒரு விண்ணப்பத்தை கொண்டு போய் ராஜாவினிடத்துல கேட்கிறாரு. என்ன சொல்லி கேட்கிறார்? ராஜாவே, என் தேவனே அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போ அவர் அந்த அளவுக்கு மேன்மை உள்ள ஒரு இடத்துல இருக்கிறீங்க. உங்களால செய்ய முடியாத காரியம் அல்ல இது நான் கேட்கிறது. நீங்க கண்டிப்பா இந்த காரியத்தை செய்ய முடியும். நீங்க எனக்கு இதை கொஞ்சம் சரி செய்து கொடுங்க, என் பிரச்சனையை கொஞ்சம் கேளுங்க, என்ன கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். 3வது வசனம் பாருங்க. கர்த்தாவே, காலையில என் சத்தத்தை கேட்டறிவீர். இது ரொம்ப முக்கியம். நம்பிக்கை நிறைந்த வார்த்தையை பேசுகிறார். என் சத்தத்தை நீங்க கண்டிப்பா கேட்பீங்க, எனக்கு நிச்சயமா நீங்க பதில தருவீங்க. அந்த நம்பிக்கை இருந்தா தான் நம்ம ஜெபத்துக்கே போக முடியும். நம்பிக்கை இல்லாம நம்ம போய் ஜெபம் பண்ண முடியாது. விசுவாசம் இல்லாத ஜெபம் பிணியாளியே ரட்சிக்காது. விசுவாசம் இல்லாத ஜெபம் ஒண்ணுக்குமே பயன்படாது. அது எந்த காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில எந்த மாறுதலையும் கொண்டு வராது. விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும். சொல்றாரு, காலையிலே என் விண்ணப்பத்தை நீர் கேட்டறிவீர். காலையில ஆண்டவரே சொல்லுவாங்க நிறைய பேர், ஆண்டவரே தூங்கி எழுந்தத இந்த பிரச்சனையை உங்ககிட்ட சொல்றேன், முதல்ல உங்ககிட்ட பிரச்சனையை சொல்றேன், நான் பச்சை தண்ணி குடிக்காம உங்ககிட்ட சொல்றேன், வெறும் வயிற்றோட சொல்றேன், இது நிச்சயமா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆண்டவர்கிட்ட பேசும்போது காலையில நம்ம பேச கற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது பேசுறார், காலையில என்னுடைய விண்ணப்பத்தை கேட்பீர் ஆண்டவரே. பாருங்க, காலையில என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டிருப்பீர், காலையில உமக்கு நேராக வந்து பாருங்க ஆயத்தமாகி காத்திருப்பேன். நிறைய சபைகளில சனிக்கிழமை நைட்டு என்ன பண்றாங்க? ஆயத்த ஜெபம், சுத்திகரிப்பு ஜெபம் பண்ணுவாங்க சனிக்கிழமை நைட்டு. உங்களுக்கு ஒரு விஷயத்தை, ஒரு அறிவிப்பை இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் கிறிஸ்துமஸ் வேலைக்கிழமை வருது இல்லையா? இந்த வேலைக்கிழமை கிறிஸ்துமஸ் மறுநாளிலிருந்து, கிறிஸ்துமஸ் நாளிலிருந்து புது வருஷம் 1ஆம் தேதி வேலைக்கிழமை வரைக்கும் டெய்லி சாயங்காலம் 7 மணிக்கு சர்ச்சுக்கு போயிடும். சரிங்களா? எப்படி இருக்குது? டெய்லி இருக்குது சாயங்காலம் 7 மணிக்கு. இது எதற்கான ஆயத்தம்?
புது வருஷத்தை நாம் சந்திக்க, புது வருஷம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க, பழைய வருஷத்துல களைய வேண்டியதை களைய, புதிய சிருஷ்டியாக புது வருஷத்துல நம்மை ஆண்டவர் டெய்லி இருக்குது. சாயங்காலம் 7 மணிக்கு, 7 மணின்றது ரொம்ப இருட்டாயிரம்னா 6:30 மணிக்கு வச்சுக்கணும். 6:30 to 7, அதுலயும் தாமதமா வேண்டாம், சரியான நேரத்தில் வாங்க. 6:30 to 7. எத்தனை பேர் வாங்கணுமோ வாங்க, எல்லாரும் வாங்கணும்னு நான் சொல்றேன். இந்த வசனத்தை பாருங்க. காலையில என் சத்தத்தை கேட்டருளுவீர், நம்பிக்கை நிறைந்த ஜெபத்தை காலையில செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில. நான் ஏற்கனவே சொன்னேன், இதுல இருக்கிற விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை அதை தான் பார்க்கறோம். காலையில நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உங்க ஜெபத்தை கேளுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உங்கள் வேண்டுதல்களை விண்ணப்பத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அவர் கேட்பார். பாருங்க, காலையில உமக்கு நேரா வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். போல்டா ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாக. இன்டைரக்டா நிறைய பேர் ஆண்டவரை சந்திப்பாங்க. எனக்கு ஜெபம் பண்ணதுக்கு நேரம் இல்லை, எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க ஐயா, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, இந்த காணிக்கை வச்சுக்கங்க ஐயா, என் பிரச்சனைகளுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. இவங்க ஜெபம் பண்ணவே மாட்டாங்க, இவங்க ஆண்டவரை தரிசிக்க மாட்டாங்க, இவங்க ஆண்டவர்கிட்ட பேசவே மாட்டாங்க. இவங்க கம்பெனிக்கு போன அதிகாரி கிட்ட பேசுவாங்க, நண்பர்கள் கிட்ட பேசுவாங்க, முதலாளி கிட்ட பேசுவாங்க, கடைக்கு போன கடைக்காரர் கிட்ட பேசுவாங்க, பக்கத்து வீட்டுல பேசுவாங்க, எல்லார்கிட்டையும் பேசுவாங்க. ஆனா கடவுள் கிட்ட மட்டும் இவங்க பேசவே மாட்டாங்க. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிறேன், நம்மை உண்டாக்கிறேன், நமக்குள்ள ஜீவ சுவாசத்தை கொடுத்து நம்மளை வாழ வைக்கிற தெய்வத்துக்கிட்ட பேச மாட்டாங்க. தேவையில்லாத கதையை தேவையில்லாதவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. யார் ஒருத்தர் இன்டைரக்டா ஜெபம் பண்ணீங்களோ உங்க ஜெபம் வேஸ்ட். நீங்க ஜெபம் பண்ண சொல்றது வேஸ்ட். டைரக்டா ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவர் திரைச்சீலை, தேவாலயத்தின் திரைச்சீலை என்ன பண்றாரு? கிழிக்கிறார். கிழிச்சு என்ன பண்றார்? மகா பரிசுத்த ஸ்தலத்தை நாம தரிசிக்கும்படி செய்திருக்கிறார். முன்னாடி எல்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா? நான் அடிக்கடி சொல்லுவேன், என்கிட்ட நீங்க பிரேயர் ரிக்வெஸ்ட் வைக்கிறத விட நீங்களே ஜெபம் பண்ணா உங்களுக்கு அது பிரோஜனமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். ஐயா எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கன்னு நான் யாருக்கிட்டையுமே கேட்க மாட்டேன். நீங்களும் அப்படி என்ன மாதிரி உருவாகணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பேன். திரைச்சீலை மூடப்பட்டிருந்தது. மகாபரிசுத்த ஸ்தலத்தை ஆசாரியர் தவிர அவரும் 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் தரிசிக்க முடியாமல் இருந்தது. நேர தேவனோடு பேசுகிற பாக்கியம் இல்லாமல் இருந்தது. இயேசு கிறிஸ்து மூலமாய், இயேசு கிறிஸ்து மரணத்தின் மூலமாய், இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலமாய் திரைச்சீலை கிழிக்கப்பட்டு தேவனுக்கும் நமக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல உறவை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். இதை நம்ம பயன்படுத்திக்கிறதே இல்லை. தேவனுடைய சுபாவங்கள் என்ன, சத்தியம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. நம்ம எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாருன்றதை நம்ம கொஞ்சமா யோசிக்கிறது கிடையாது. நீங்க ஆண்டவர்கிட்ட நேரடியாக பேசுகிற ஒரு பாக்கியத்தை இயேசு கிறிஸ்து பெற்றுக் கொடுத்தார். போய் பிஎன் கிட்ட போய் லைன்ல நின்று இருக்கணும், அவங்க கிட்ட லஞ்சம் கொடுத்துட்டு நின்று இருக்கணும், ஊழியக்காரர்கிட்ட காசை கொடுத்துட்டு நின்று இருக்கணும். எனக்காக ஜெபம் பண்ணீங்களா ஐயா, ஜெபம் பண்ணீங்களா ஐயா, ஜெபம் பண்ணீங்க. ஏன்? உங்களுக்கு வாய் இருக்கிறது. நீங்கள் ஆண்டவரோடு பேசும் ஞானத்தோடு நீங்க பேசுங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார். நம் ஒவ்வொருவருக்காகவும் ரத்தத்தை ஆண்டவர் சிந்தி இருக்கிறார். இதுல மேன்மை உள்ளவன் ஒன்றுமில்லை, தாழ்ந்தவன் ஒன்றுமில்லை, எல்லாரையும் சரி சமமா பார்க்கிற ஒரு ஆண்டவர். யார் ஒருவர் உடைந்த இதயத்தோடு, பாருங்க எத்தனையோ நாள் ஏலியை நம்பி போய் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒண்ணு நடக்கல. இந்த தடவை நான் டைரக்டா ஆண்டவர்கிட்ட பேசுறேன்னு சொல்லி போய் பேசினாங்க. எத்தனையோ முறை சுத்தி வளைச்சு அங்க இங்க சொல்லி பார்த்தாங்க, ஒண்ணு நடக்கல. மருத்துவ ரீதியா எங்கெங்க டெஸ்ட் எடுக்கணுமோ, எங்கெங்க லேபுக்கு போகணுமோ, எந்தெந்த அறுவை சிகிச்சை நிபுணரை பார்க்கணுமோ, எந்தெந்த மருத்துவரை பார்க்கணுமோ பார்த்தாங்க, ஒண்ணு இல்லை. யார் தடுத்தாலும் பரவாயில்ல, நான் போய் அவரை தொடுவேன், நான் நேரம் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி போய் சந்திச்சாங்க, வெற்றியை பெற்றுக் கொண்டாங்க. ஆவியானவர்களோடு பேசுவாராக. தயவு செய்து உங்கள் பழைய சுபாவங்களை மாற்றிக்கொள்ளுங்க, பழைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளுங்க. ஐயா கோச்சுக்குவார்கள், நான் கோச்சிக்கவே மாட்டேன், சந்தோஷப்படுவேன். உங்களில கிறிஸ்து உருவானா முதல்ல சந்தோஷப்படுற ஆள் நான் தான். உங்களில ஒரு ஊழியக்காரர் எழும்புறாருன்னா சந்தோஷப்படுற ஆள் நான் தான். உங்களில ஒரு பிரசங்கியார் எழும்புறாருன்னா சந்தோஷப்படுற ஆள் நான் தான். உங்களில ஒரு ஜெப வீரர் எழும்புறாருன்னா சந்தோஷப்படுற ஆள் நான் தான். உங்களில ஒரு உபவாச கூட்டங்களை நான் நடத்த போறேன் எங்க வீட்டுல, சந்தோஷப்படுற ஆள் தான் நான்.
மனுஷன் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன விட நீங்க ஆண்டவரோடு கூட பேசுகிற பாக்கியத்தை, ஆண்டவரோடு கூட உறவு வைத்துக் கொள்கிற பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். சொல்றாரு, காலையில எழுந்து உமக்கு நேர ஆயத்தமாகி, உமக்கு நேரன்ற வார்த்தையை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆண்டவருக்கு முன்பாக நிற்பது. ஒரு சிலரை கூப்பிடுவோம், உள்ள வாங்க ஐயா. ஐயோ நான் உள்ள வரக்கூடாது ஐயா, நான் குடிக்கல. ஐயா நான் உள்ள வரக்கூடாது ஐயா, நான் வீடு குடிக்கிறேன். ஐயா நான் உள்ள வரக்கூடாது, எனக்கு குடி பழக்கம் இருக்குது. ஐயா நான் உள்ள வரத்தக்காத உறவுகளை வைத்திருக்கிறேன். இது நேர ஆண்டவர்கிட்ட பேசும் பரிசுத்தம் இல்லாமையினால விழுந்து போனது. நம்முடைய செபங்கள் ஆண்டவரிடத்தில் போகக்கூடாதபடி மேகத்தினால, இரும்பு வெண்கலத்தினால மூடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சுத்த இதயம் இல்லாத செபம் தேவனிடத்தில் போகாது. பரிசுத்தம் இல்லாதவனுடைய செபம் தேவனிடத்தில் போகாது. சொல்றாரு, நேரம் வந்து ஆயத்தமாக்கி காத்திருப்பேன். எனக்கு கொஞ்சம் கூட்டி போய் அங்க விடுங்களேன். உன்னால முடியும் ஆண்டவரை சந்திக்க. இல்லையா சொல்லுங்க, ஆண்டவரை நேருக்கு நேராக சந்திக்க உன்னால முடியும். யாக்கோபு ஆண்டவரை நேருக்கு நேராக சந்தித்தார். யாருடைய ரெக்கமெண்ட் உனக்கு தேவையில்லை. இல்லையா சொல்லுங்க. ஊழியக்காரன் எதுக்கு தெரியுமா? இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும், உங்க வீட்டுல நல்லது கெட்டது நடந்தாத முன்னின்று நடத்துறதுக்கும், உங்களை சத்தியத்துல வழி நடத்துறதுக்கு தானே ஒழிய லைன் டச் ஆயிடுச்சு, கனெக்ஷன் ஆயிடுச்சுன்னா நீங்க நேரம் ஆண்டவர்கிட்ட பேச. லூக்கா 6ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்கும் படிக்கும் போது ஒரு விஷயம் எனக்கு சொல்லப்பட்டது. வேண்டாம், இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? நீங்க போய் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுங்க, கைக்கு பையை எடுத்துட்டு போவாதீங்க, தடியை எடுத்துட்டு போவாதீங்க, சாப்பாடு எடுத்துட்டு போவாதீங்க, வஸ்திரத்தை எடுத்துட்டு போவாதீங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. போறாங்க. போயிட்டு திரும்ப வந்து என்ன பண்றாங்க? ஆண்டவரே நாங்க போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஆண்டவரே என் மகனுக்கு உடம்பு சரியில்லை, குடும்பத்துல ஒரு பிரச்சனை, அசுத்தாவிகளுக்கு ஜெபம் பண்ண சொன்னேன், ஜெபம் பண்ணாங்க. இவங்களால அந்த பிசாசை என்ன பண்ண முடியல, விரட்ட முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட அவிசுவாசத்துல நீங்க எப்படி ஜெபம் பண்ணா பிசாசு போகும்? விசுவாசம் உள்ளவங்களா ஜெபம் பண்ணா போவோம். நீங்க உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துரு. ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் தாண்டி அப்படி போன உடனே ஒரு பிரச்சனை வருது. ஆண்டவருக்கு விரோதமாக ஜனங்கள் எழுப்புறாங்க. பேதுரு, யோவான், யாக்கோபு கூட இருக்கிறாங்க. பிரச்சனை எழுப்பும் போது சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா, அனுமதி கொடுத்தீங்கன்னா நாங்க என்ன பண்றோம்? வானத்துல இருந்து அக்கினியை இறக்கி இவங்க எல்லாரையும் என்ன பண்றோம்? அழிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. யார் கேட்கறது தெரியுமா? சீஷர்கள் கேட்கிறாங்க. இந்த சீஷர்களால ஒரு 2 அதிகாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது தெரியுமா? ஒரு பிசாசை விரட்ட முடியாது. ஒரு பிசாசை விரட்ட முடியாதவங்க தான் வானத்துல இருந்து அக்னியை இறக்கி அழிச்சிடறோம் அப்படின்னு சொல்லி. கடவுளுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை பெற்றவர்கள் என்பதை நீங்க மறந்து போகக்கூடாது. நேரம் ஆயத்தமாக்கி காத்திருக்கணும். எதுக்காக இந்த விஷயத்தை சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம வாயிலேயே எல்லா காரியத்தையும் நடத்திடலாம்னு சொல்லி நினைக்கக்கூடாது. அதற்கேற்ற விசுவாசம், அதற்கேற்ற தேவ பயம், தேவ வல்லமையும் நமக்கு இருந்தால் உண்மையாகவே வானத்தில் இருந்த அக்கினியை இறக்கி நம்மளால ஜெயத்தை மாற்ற முடியும். நம்மளை நடத்துகிற ஒரு ஆண்டவர் சொல்றாரு, ஆயத்தமாகி காத்திருப்பேன். நேரங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. நேரங்கிறத போல்டா, நேருக்கு நேராக ஆண்டவரை சந்திக்கும் பரிசுத்தம் தேவை. ஆயத்தமாகி, ப்ரிபரேஷன் இல்லாம. ஆயத்தம் என்கிற வார்த்தைக்கு ஆங்கில சொல் என்னது? ப்ரிபரேஷன். உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்வது. ப்ரிப்பேர் இல்லாம எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. அதுக்குதான் சொல்லுவேன், முன்கூட்டியே முன்னாள் நாள் சனிக்கிழமை நைட்டு சர்ச்சுக்கு போவோம். இன்னைக்கு ஐயா வாய்ப்பு கொடுத்தா
இந்த பாட்டை பாடுவோம். ஒரு வாட்டி 4 வாட்டி பாடுங்க. அந்த பாட்டை வீட்லயே பாடுங்க. ட்ரெயின் அப் ஆயிடுங்க. வந்து வாய்ப்பு கொடுத்தா கிடைச்ச உடனே வந்து என்ன பண்ணணும், மைக் எடுத்துட்டு உடனே இங்க வந்து அப்புறமா இந்த புஸ்தகத்தை தேடி அந்த புஸ்தகத்தை தேடி செல்போனை தேடி தலையை சொரிஞ்சு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த சர்ச்சில் பாடின பாட்டு ஞாபகம் வந்திருக்கும். அதை ஒரு லைன் மாத்திட்டு ஒரு ராகத்தை மாத்திட்டு நான் பாட்டு பாடுறது தெரியல, திடீர்னு கூட்டிக்கல. அப்புறமா சொல்லுவாங்க தொண்டை வரலையா, சரியா பாட முடியும், ஞாபகம் வரலையா, ஆயத்தமா இல்லையா. சொல்லுங்க 5 பேரு எப்பவுமே ஆயத்தமா இருந்தாங்க. 5 பேரு இருந்தாங்க, கிறிஸ்தவர்கள் என்கிற போர்வையில இருந்தாங்க. அவங்க மேல பெட்ஷீட் போட்டுருந்தாங்க. அந்த பெட்ஷீட்ல எழுதி இருந்தது கிறிஸ்தவன் எழுதி இருந்தது. உள்ள சுத்தமா கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. உள்ள மேல மட்டும் கிறிஸ்தவன் என்கிற ஒரு போர்வையில அந்த 5 பேர் வந்து இருந்தாங்க அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல. மணவாளன் வருகிறாருங்கிற சத்தம் எல்லாருக்கும் என்ன பண்ணுச்சு, எல்லாருக்குமே கேட்டுச்சு. ஆனா அவங்க ப்ரிபரேஷன் இல்லாம இருந்தாங்க. ஒரு பயணத்துக்கு போறோம், ஒரு பிரயாணத்துக்கு போறோம். அடிக்கடி சொல்லுவேன், ஆட்டோல உட்கார்ந்து தலைவாரிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸ்கூல் வேன் வரும், ரோட்ல வந்து குழந்தைக்கு தலைவாரிட்டு இருப்பாங்க. ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ஸ்கூல் வேன் வந்துட்டு இருக்கோம், ரோட்ல வந்து ஏர் பெண்ணையும் ரப்பர் பேண்டையும் வச்சுக்கிட்டு தலைவாரிட்டு இருப்பாங்க. வேலைக்கு போவாங்க, ஆட்டோல உட்காந்து ஸ்கூல்ல டிஃபன் பாக்ஸ்ல இருந்து சாப்பாடு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. ப்ரிபரேஷன் இல்லை, சரியான முன்குறித்த இந்த காலத்துல இந்த செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஞானம் இல்லை. இங்க வேதம் சொல்லுகிறது பாருங்க, அந்த வசனம் ரொம்ப எனக்கு பிடிச்ச வசனமா இருந்தது. பாருங்க, காலையில என் சத்தத்தை கேட்டறிவீர். நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க, அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். காலையில ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார் என்கிற நம்பிக்கையோடு கூட தேவ சமூகத்துக்கு போங்க. 2வது, அவருக்கு நேரம் ஆயத்தமாகி அவருடைய சமூகத்தில் உங்களுடைய விண்ணப்பத்தை சொல்லுங்க. அங்க போய் என்ன ஜெபம் பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு 1/2 மணி நேரத்தை கழிச்சுட்டு எழுந்து வந்துடாதீங்க. வீட்டுக்காரர்கிட்ட நேற்று சொல்லி அனுப்பிச்சிங்க, ஐயா தோரம் பருப்பு ஆகி போச்சு, கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க ஐயா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிங்க. அவர் போயிட்டு ஊர்லாம் சுத்திட்டு பஜார்லாம் சுத்திட்டு என்ன பண்ணிட்டாரு, என்ன மாதிரி மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து சொல்லிட்டாரு. நாங்க பருப்பு வாங்கிட்டு வரோம் வந்தீங்க, மறந்துட்டேன். ஓ இவ்வளவு நேரம் ஆகுது, எங்கெங்கயோ போயிட்டு வரீங்க, பஜார் வழியா தானே வந்தீங்க, வாங்கிட்டு வர வேண்டியதானு கேட்குறாங்க. இல்லைம்மா மறந்துட்டேன். அப்போ இன்னைக்கு கார் குழம்பு தான், ஒன்றும் இல்லை தக்காளி சட்னி தான். சரி வேற வழி, நம்ம தப்பு பண்ணிட்டோம், சாப்பிட்டோம். இன்னைக்கு காலையில கிளம்பும்போது எடுத்து ஃபேண்ட் போடும்போது பாக்குறாங்க, யாருங்க பாக்குறாங்க, நம்ம என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. நேற்று மறந்துட்டீங்களே தோரம் பருப்பு, இன்னைக்கு ஞாபகமா என்ன பண்ணுங்க, சொல்லாம இருப்பாங்களா? நேற்று மறந்துட்டேன்னு சொல்லி நீங்க சொல்லாம இருப்பாங்களா? இன்னைக்கு என்ன பண்றாங்க, ரிமைண்ட் பண்றாங்க, திருப்பியும் வாங்கிட்டு வாங்க. சொல்லுங்க, நேற்று ஒரு ஜெபம் பண்ணீங்க, அந்த ஜெபம் உங்களுக்கு நிறைவேறல, அந்த ஜெபம் தடையா இருக்குது, அந்த ஜெபத்துக்கான பதில் வரல, இன்னைக்கு சொல்லாம இருப்பீங்களா? ஆண்டவருடைய சமூகத்துல இன்னைக்கு அதை ரிமைண்ட் பண்ணுங்க. ஆண்டவர் ஞாபகம் மறதிக்காரர் அல்ல. நீங்க விசுவாசமா இருக்கிறீங்களா இல்லையான்னு அவர் பரிசோதிப்பார். உங்களுக்கு அது அத்தியாவசியம் தேவையா இல்லை யாராவது கேட்கறீங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. சும்மா போட்டு வைப்போன்னு சொல்லி போடாதீங்க. விசுவாசத்தை என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய எனக்கு இதை நிறைவேற்றினால் ஒழிய எனக்கு இதை வாய்க்க செய்தால் ஒழிய கேளுங்க. நம்ம அப்பா கிட்ட உரிமையோட கேளுங்க. மற்ற காரியங்களிலே, உலகத்த காரியங்களிலே, உலக தேவைகளிலே எவ்வளவு உறுதியா இருக்கிறோம், எவ்வளவு வைராகியமா இருக்கிறோம். இந்த வருஷம் எப்படியும் ஒரு பைக் வாங்கிடணும், எவ்வளவு உறுதியா இருக்கிறோம். இப்படி இந்த வருஷம் எப்படியும் ஒரு வீடை கட்டிடணும், எவ்வளவு உறுதியா இருக்கிறோம். இந்த வருஷம் எப்படியாவது ஒரு நல்ல வேலையில போய் சேர்ந்துடணும், எவ்வளவு உறுதியா இருக்கிறோம். இந்த வருஷம் எப்படியாவது ஒரு பொண்ணை பார்த்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், எவ்வளவு உறுதியா இருக்கிறோம். கர்த்தருடைய காரியங்களிலே நீங்கள் உறுதியா இல்லாமல் நீங்கள் ஜெபிப்பீர்களானால் அந்த காரியங்கள் உங்களுக்கு வாய்க்காது. பாடுள்ள மனுஷனாகிய தீர்க்கதரிசி யாரு? யாரு? நம்மை போல பாடுள்ள மனுஷனாகிய தீர்க்கதரிசி யாரு? சொல்லுங்க சத்தமா. சொல்றது கூட பயமா இருக்குதா? எலியா.
எப்படி ஜெபம் பண்ணாராம்? கருத்தாய் ஜெபம் பண்ணாரு. 3 வருஷம் என்ன பண்ணக்கூடாது? ஏன் பர்மிஷன் இல்லாத என்ன கேட்காம, ஆண்டவரே என்ன கேட்காம 3 வருஷம் நீங்க மழையே எங்க தேசத்துல என்ன பண்ணக்கூடாது? பெய்ய வைக்கல. என் உத்தரவோட தான் நீங்க மழையை பெய்யணும். ஆண்டவர் கிட்ட இப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தை வேதத்துல இருக்குது. நமக்கு தேவைப்படும் போது நாம கேட்கறதுக்கான உரிமையை வேதம் நமக்கு தருகிறது. ஆயத்தம் கண்டிப்பா தேவை. ஆயத்தம் இல்லாம ஏனாதானே என்று ஜெபிக்கிற ஜெபங்களை ஆண்டவர் கேட்க மாட்டார். சரி, முதல் விஷயம் முடிஞ்சிச்சு, விண்ணப்பம் முடிஞ்சிச்சு. 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். 4, 5, 6 நீர் துன்மார்க்கத்திலே பிரியப்படுகிற தேவன் அல்ல. இது என்ன, எதை குறிக்கிறது? இந்த 4, 5, 6 வசனங்கள் எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவருடைய நீதியை குறிக்கிறது, ஆண்டவருடைய தன்மையை குறிக்கிறது, ஆண்டவருடைய சுபாவத்தை குறிக்கிறது. ஆண்டவருக்கு ஒரு சிஸ்டம் இருக்கிறது. ஆண்டவருக்கு என்று ஒரு எப்படி சொல்றது, எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க, எனக்கு என்று ஒரு குறிக்கோள். நான் ஒரு குறிக்கோள் வச்சிருக்கிறேன். என்ன குறிக்கோள் அப்படின்னு சொல்லி சொன்னா, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை சரியான நேரத்துல 9:30 மணிக்கு ஆராதனைக்கு தவறாம நான் சாகிற வரைக்கும் வரணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு குறிக்கோள் வச்சிருக்கிறேன். இந்த குறிக்கோளை என்னால மாத்திக்க முடியாது, நான் இப்படிதான் அப்படின்ற ஒரு குறிக்கோள் வச்சிருக்கிறேன். அதே மாதிரி காலையில எழுந்து ஜெபம் பண்ணணும்னு ஒரு குறிக்கோள் வச்சிருக்கிறேன். இந்த ஜெபத்தை எவ்வளவு டயர்டும் என்ன தடுக்க முடியாது. நான் அப்பதான் 2 மணிக்கு தான் படுத்தேன், அதனால காலைல 5 மணிக்கு என்னால எழுந்து ஜெபம் பண்ண முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வேலைக்கு இன்னைக்கு சர்ச்சுக்கு வர முடியாத சூழ்நிலை, அதனால அடுத்த வாரம் பார்த்துக்கலாம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் அப்படி இல்லாம ஒரு தீர்மானத்தோடு இருக்கிறேன். இது என்னுடைய குறிக்கோள், என் வாழ்க்கையில குறிக்கோள். நான் இப்படிதான் இருப்பேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும். ஆண்டவருக்கு ஒரு குறிக்கோள் இருக்கிறது, ஆண்டவருக்கு ஒரு தன்மை இருக்கிறது. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் என்ன பண்றாரு பாருங்க, துன்மார்க்கத்துல என்ன பண்ண மாட்டாரு? பிரியப்பட மாட்டாரு, சந்தோஷப்பட மாட்டாரு. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இது இன்னும் கொஞ்சம் ஆழமான விஷயம். இது போன வாரம் பேசுறதையும் கொஞ்சம் கலந்து பேச வேண்டிய சூழ்நிலை. தவறானவர்கள் கூடுகிற கூட்டங்களிலே, ஆராதனைகளிலே தேவன் என்ன பண்ண மாட்டாரு? இருக்க மாட்டாரு. கெட்ட எண்ணம் இருக்கு மனசுல. ஒரு 100 பேர் இருப்பாங்க, 100 பேருக்கு கெட்ட எண்ணம், நல்ல எண்ணமே கிடையாது. ஒரு சபையில இருக்கிறதா நம்ம வச்சுக்குவோம். 100 பேரும் கெட்ட எண்ணத்தோடு ஒரு ஆராதனை செய்யறாங்க, கடவுளுக்கு பலி செலுத்துறாங்க, கடவுளை ஸ்தோத்திரம் பண்றாங்க. வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கத்துல தேவன் என்ன பண்ண மாட்டாரா? சந்தோஷப்பட மாட்டாரு. வசனம் அப்புறம் வாசிக்கிறோம். தீமை உங்களிடத்துல சேர்வது இல்லை. கெட்டவங்க உங்ககிட்ட ஐக்கியமா இருக்க முடியாது. கெட்ட சுபாவங்கள் உன்னுடையத்துல இருக்காது. கெட்ட சுபாவம் உள்ளவர்கள் உங்ககிட்ட என்ன பண்ண மாட்டாங்க. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கங்க, சபையில ஆண்டவர் இருக்கிறாரா, நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா, நீங்களே மாறுங்க. ஏன் இவ்வளவு கடுமையா பிரசங்கம் பண்றோம்னா, இந்த வசனங்கள் எல்லாம் எனக்கு தெரியுங்கிறதுனால இவ்வளவு அழுத்தம் திருத்தமா எதுக்கு சொல்றேன்னா, ஆனா கெட்ட சுபாவம் நமக்குள்ள இருந்தா ஆண்டவர் இருக்க மாட்டாருன்னு சொல்லி சொல்றாரு. ஐயா, இருக்கிறது மொத்தமே கெட்ட சுபாவமா இருக்குது அந்த குடும்பத்துல. அந்த குடும்ப ஜெபம் நடத்தினாலும் ஆண்டவர் வரமாட்டாரு. அந்த குடும்பம் உபவாச ஜெபம் நடத்தினாலும் ஆண்டவர் வரமாட்டாரு. அந்த குடும்பத்துல இருந்து எவ்வளவு புதிய சோதனை எடுத்தாலும் ஆண்டவர் வரமாட்டாரு. எப்ப ஆண்டவர் வந்தாரு, அதற்காக மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரே ஆசிரியே பாதியளவு நான் கொடுக்கிறேன், நாளத்திலேயே திருப்பி கொடுக்கிறேன். எப்போ மனமாறுதல் வருகிறதோ, பழையவர்கள் ஒழிந்து புதுசு வருதோ, அப்ப சொல்றாரு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்ப இங்க சொல்றாரு, தீமை உம்மிடத்துல சேர்வது இல்லை. சேர்றவங்க எல்லாம் கெட்டவனை சேர்ந்து, உபச்சாரம் பண்றவன் சபையில இருக்கிறான், விக்கிரகாராதனை பண்றவன் சபையில இருக்கிறான், நாள் பார்க்கிறவன், குறி கேட்கிறவன் சபையில இருக்கிறான், திருடுறவன் சபையில இருக்கிறான், கொள்ளையடிக்கிறவன் சபையில இருக்கிறான், ஏமாத்துறவன் சபையில இருக்கிறான். அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த சபை ஆண்டவருக்கு சொந்தமானதல்ல. அது நான் போன வாரம் சொன்ன மாதிரி அதுல வேறு ஒரு இயேசு இருப்பாரு அந்த சபையில. சிலுவையில் அறையப்பட்ட ரத்தத்தை சிந்தின உலக ரட்சகராக இயேசு அந்த சபையில இருக்க மாட்டாரு. அவ்வளவு தெளிவா இருக்குது இந்த வசனம். அடுத்தது வாசிக்கிறோம் பாருங்க.
வீம்புக்காரருடைய கண்களுக்கு முன்பாக என்ன பண்ண மாட்டாங்க, நிலை நிற்க மாட்டாங்க. பெருமை உள்ளவர்கள், வீம்பு பேசுகிறவர்கள், வீராப்பு பேசுகிறவர்கள். எனக்கு எவ்வளவு இருக்குது தெரியுமா, என் கௌரவம் என்ன, என் பெருமை என்ன தெரியுமா அப்படி என்று சொல்லி வீம்பு பேசுகிறவர்கள் அவருக்கு முன்பதாக என்ன பண்ண மாட்டாங்களா, நிலை நிற்க மாட்டார்கள். ஆதியாகமம் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் 47வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லி நினைக்கிறேன். ஆமா, 47வது அதிகாரம் 7வது வசனம். பின்பு யோசேப்பு தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபை அழைத்துக் கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பதாக நிறுத்தினான். போதும், யாரு யாரை கொண்டு வந்து யாருக்கு முன்னாடி நிறுத்தினாங்க, யாரு யாரை கொண்டு வந்து யாருக்கு முன்னாடி? யோசேப்பு அவருடைய தகப்பனாகிய யாக்கோபை கொண்டு வந்து. இப்போ யாக்கோபு வந்து எந்த சூழ்நிலையில இங்க பார்வோனுக்கு முன்னாடி வர்றாரு சொல்லுங்கய்யா? பஞ்சம். அவர் வாழ்ந்த தேசத்துல என்ன இல்ல பாருங்க, அவர் வாழ்ந்த தேசத்துல என்ன இல்ல. 4வது வசனம் வாசிக்கிறோம். கானான் தேசத்துல பஞ்சம் கொடிதாய் இருக்கிறது, உமது அடியான் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இல்லாமையால் இந்த தேசத்துல தங்க வந்தோம். நல்லா புரிஞ்சுக்கங்க, உழைக்கிறதுக்கு வந்தான். யாரு யாரு? யாக்கோபு. பிள்ளையனுடைய தயவுல, பிள்ளை ஏற்கனவே இங்க இருக்கிறதுனால பிள்ளைக்கு மனசு கேட்கல, நாம மட்டும் நல்லா சாப்பிட்டு சுகபோகமா வாழ்ந்தா எப்படி, நம்ம கூட பிறந்தவங்க எல்லாம் அங்க சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம ஆடு மாடு மிருக சீவன்களை வைத்துக் கொண்டு தவிக்கிறார்களே, உலகம் முழுவதும் பஞ்சமா இருக்குது, நம்ம தேசத்துல மட்டும் சாப்பாடு இருக்குதுன்னு பிள்ளைக்கு மனசு ஒப்பாம உள்ள போயிட்டு கூட பிறந்த சகோதரர்களையும் என்ன பண்றாரு, தகப்பனையும் அழைத்து கொண்டு வர ஆள் அனுப்பி கொண்டு வராரு. கொண்டு வந்து யாருக்கு முன்னாடி இருக்கிறாரு? பார்வோன். யாரு பார்வோன்? எகிப்தின் அதிபதி, பிரதம மந்திரி அல்லது கவர்னர். ஒரு பெரிய கவர்னருக்கு முன்னாடி பஞ்சம் படைக்க வந்தவன் யாக்கோபு கொண்டு போய் நிறுத்தப்படுகிறான். அப்ப அந்த 7வது வசனம் கடைசியில் ஒரு வரி இருக்கு பாருங்க. அந்த வசனம் யார் யார் ஆசீர்வதிச்சாங்களா? பஞ்சம் படைக்க வந்தவன் ராஜாவை நீ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான். புரியுதா நான் சொல்றது? நான் சொல்றது புரியலையா? யாரு நியாயமா யார் ஆசீர்வதிக்கணும்? நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறவன், சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவனை பார்த்து சரி எங்க ஊர்ல தங்கிக்கோ நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கணும். ஆனா இங்க வசனம் எப்படி எழுதியிருக்கு பாருங்க, யாக்கோபு போய் பார்வோனை ஆசீர்வதிக்கிறார். இங்க வீம்பு இல்லை. யாருக்கு? பார்வோனுக்கும் வீம்பு இல்லை, இவருக்கும் வீம்பு இல்லை. அந்த வீம்பு என்கிற வசனத்துக்காக இதை நான் திரும்ப சொல்றேன். எகிப்து தேசத்துல சாப்பாடு இருந்தது, இப்ப கானான் தேசத்துல பஞ்சமா இருக்குது. இவங்க ஏற்கனவே கானான் தேசத்துல வாழ்ந்து கொண்டிருந்தவங்க. கானான் தேசத்துல பஞ்சம், தண்ணி குடிக்க இல்ல, மழை இல்ல, சாப்பாடு இல்ல, மிருக ஜீவன்களுக்கு தண்ணி இல்ல, ஆதாரம் இல்ல. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல பலி பெரிய சித்திரவதையை அனுபவிச்சு ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர்கிட்ட முறையிட்டு ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எங்க போக சொல்லி ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? எங்க போக சொல்லி சொன்னாரு? உங்களை நான் எங்க கொண்டு போய் நிறுத்துவேன்னு சொன்னாரு. அங்க இருந்துதான் பஞ்சம்னு சொல்லி வந்தாங்க. அங்க இருந்துதான் ஆடு மாடு மிருக ஜீவன்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லி எங்க வந்தாங்க? எகிப்து தேசத்துக்கு வந்தாங்க. இப்ப எகிப்து தேசத்துல இருக்கிற அடிமைத்தனத்துல இருக்கிற ஜனங்களை எந்த தேசத்துக்கு கொண்டு போய் நிறுத்துறோம்னு சொல்லி சொல்றாரு? யாத்திரையாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர்கள்
எகிப்தியரின் கைக்கு விடுதலையாகவும் அந்த தேசத்திலிருந்து அவர்களை நீக்கி கானானியரும் ஏசியரும் எமோரியரும் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். சாப்பாட்டுக்கே வழி இல்லாத, ஆடு மாடு மிருக ஜீவன்களுக்கு ஆதாரம் இல்லாத கானான் தேசம் இப்பொழுது பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இங்க படிச்சீங்களா, நிறைய பேர் ஜாதிகள், நிறைய ஜனங்கள் அங்க இருக்கிறாங்க. இவங்களாலே அந்த தேசம் பாலும் தேனும் தேசமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. யாருக்காக? யாருக்காக? அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி முறையிட்டுக் கொண்டிருக்கிற, வாழ்ந்து இங்கே அடிமைத்தனத்தில் நரகத்தில் விழுந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது அவர்கள் வாழும்படியாக அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? எந்த ஒரு தேசமும் ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்படவும் ஆண்டவராலே வறுமைக்குட்படுத்தப்படவும் முடியும். அங்கதான் இருந்தாரு, அங்கதான் சாப்பாடு இல்லை, அங்க இருந்து இங்க கொண்டு வந்தாரு, இங்க வந்தா அடிமைத்தனம், இங்க இருந்து புறப்பட்டு என்ன பண்ணாரு, நீ அங்கேயே போ, அந்த தேசத்தை என்ன பண்ணிட்டேன், இப்போ பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக மாற்றிவிட்டேன். இடையில நடந்தது என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பை பெற்றுக் கொண்டார்கள். கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அத கடைசி அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா கர்த்தரை நோக்கி அவர்கள் என்ன பண்றாங்க? முறையிட்டார்கள். அவர்களுடைய முறையிடுதலை கர்த்தர் கேட்கிறாரு, அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரு. அந்த ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இங்க பெருமை என்பதே இல்லை. தாழ்த்துகிறவன் நிச்சயமாக என்ன பண்ணப்படுவான்? உயர்த்தப்படுவான். இங்க பார்க்கிறோம், வீம்புக்காரரையும் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் ஆண்டவர் வெறுக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம அக்கிரம சிந்தை கொண்டிருந்தோமானால், வேதம் சொல்லுகிறது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அக்கிரமக்காரரை வெறுக்கிறார். இதுல இருக்கிற சுபாவங்கள் நம்ம தொட்டுதனாவே ஆண்டவர் நமக்குள்ளே இல்லை. இந்த சுபாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு விலக்கி நம்மை ஆண்டவர் நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். அடுத்து இருக்கிற வசனங்கள், 2 வசனங்கள் அதுதான் பாருங்க. 7வது வசனம் 8வது வசனம் வாசிக்கிறோம். நானும் பாருங்க, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு, அப்படி இல்லை, நானே அந்த சுபாவங்கள் உடையவனா நான் இல்லை, நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி சொன்னா, நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உம்முடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து. ஒருத்தர் வராங்க இயேசு கிறிஸ்து கிட்ட, விலையேற பெற்றதை கொண்டு வந்து என்ன பண்றாங்க? பாதத்துல ஊத்துறாங்க. ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு தைலத்தை, ஒரு சென்ட்டை கொண்டு வந்து என்ன பண்றாங்க? கீழே ஊத்திடுறாங்க. இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு முகம் சுடிக்கிறாங்க. என்னடா அது இவ்வளோ காஸ்ட்லியா இருக்குது, இவ்வளோ விலையா இருக்குது, இதை கொண்டு வந்து வீணா போட்டாங்க. சொல்றாங்க, ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சமா மன்னிக்கப்பட்டவனுக்கு கொஞ்சம் தான் அன்பு கூறுவான், அதிகமாய் மன்னிக்கப்பட்டவன் அதிகமாக என்ன பண்ணுவான்? அன்பு கூறுவான். நான் வந்தேன், எனக்கு தண்ணி மட்டும் கொடுக்கல, அந்த அம்மா கண்ணீரால என் பாதத்தை என்ன பண்ணாங்க? நானே சாப்பிட்டேன். பாருங்க, எவ்வளவு ஒரு விசேஷத்த தன்மை. எவ்வளவு பாவங்களை ஆண்டவர் நமக்கு மன்னிக்கிறாரோ அவ்வளவு ஆண்டவர்கிட்ட நாம் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி அந்த அன்பை குறித்து சொன்னது. இந்த உலகத்தில் விலையேறப்பட்டது என்று ஒன்றும் இல்லை, ஆண்டவரோட விலையேறப்பட்டது ஒன்றும் இல்லை. எனக்கு எவ்வளவு விலையேறப்பட்டது இருக்கிறதோ அந்த விலையேறப்பட்டதெல்லாம் ஆண்டவருக்கு இல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. எனக்கு மேன்மையாக எண்ணப்படுகிறது எதுவோ அது ஆண்டவருக்கு தான். எனக்கு முதல் தரமாக எண்ணப்படுவது எதுவோ அது ஆண்டவருக்கு தான். எனக்கு பிரதானமாக எண்ணப்படுவது எதுவோ அது ஆண்டவருக்கு தான். கொஞ்சிக்கிட்டு இருந்தான் பிள்ளையோடு கூட, மகனோடு கூட. நெடுநாட்களா 25 ஆண்டுகளாய் பிள்ளை இல்லாமல் பிறந்த பிள்ளை அல்லவா? ரொம்ப அன்பா, ரொம்ப கொஞ்சம் கூட கேப் இல்லாம அவனை ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. அவன் உண்மையா நேசிக்கிறானான்னு சொல்லி ஆண்டவர் செக் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. உன் மகனை எனக்கு பலி கொடுத்து சொல்ற ஆண்டவரே, எனக்கு எவ்வளவு மேன்மையானதோ உண்மை விட பெரிதானதல்ல, அப்படியே ஒப்பு கொடுக்கிறான்.
சரிங்க ஆண்டவரே, நான் கொடுத்துறேன் உங்களுக்கு. பிள்ளை தானே வேணும், பிள்ளையே வழி கொடுக்கணும், அவ்வளவுதானே. இதை நீங்க ஆசைப்படுறீங்க, அவ்வளவுதானே. அதை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய வேலை. நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கலாம். அவர் சொல்ற மாதிரி, எனக்கு லாபமா இருந்ததை உமக்காக நான் நட்டம்னு விட்டுறேன்ப்பா. எனக்கு இதுதான் கௌரவம் அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட ஒரு கௌரவம் எனக்கு தேவை. என் ஆண்டவர் அசிங்கப்படுத்துகிற ஒரு கௌரவமும் எனக்கு தேவையில்லை. என் ஆண்டவரை பிரதானப்படுத்தாத எந்த ஒரு கௌரவமும் எனக்கு தேவையில்லை. என் ஆண்டவரை முன்னிலைப்படுத்தாம எந்த ஒரு முன்னிலையும் எனக்கு தேவையில்லை. என் ஆண்டவரை உயர்த்துவதுதான் என் நோக்கம். பாட்டு பாடல, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. யோசனை பண்ணி பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் எது பிரதானமா இருக்கிறதோ அதை ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த இடத்துல எழுதியிருக்கு பாருங்க, நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உங்களுடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து உங்களுடைய பரிசுத்த சந்ததிக்கு நேரே பய பக்தியுடன் என்ன பண்ணுவேன், பணிந்து கொள்வேன். பரிசுத்த சந்ததியில அந்த அளவுக்கு பய பக்தியோடு கூட பணிந்து கொள்வேன். மிகுந்த கிருபையினாலே உங்களுடைய ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன். எவ்வளவு ஒரு கிருபை தெரியுமா? சபைக்கு வர்றது எவ்வளவு கிருபை தெரியுமா? எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு பெரும்பாக்கியம். எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் அறியப்படவில்லை, இன்னும் ஆண்டவர் கண்டுபிடிக்க முடியல, ஆண்டவர் யாருன்னு தெரியல. முக்திக்கான வழி, பரலோகத்துக்கான மோட்சத்துக்கான வழி ஒருத்தருக்கும் தெரியல. சொல்றாரு, ஆலகர்களுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து இவைகளை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினீரே. பாலகருக்கு வெளிப்படுத்தினீரே, கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. உலகத்தால் அறியவில்லை ஆண்டவரே, நாம் அறிந்து கொள்ளும் ஒரு பாக்கியத்தை, ஒரு புண்ணியத்தை, நம்ம இப்படியே இருக்கணும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நம்ம சகல அதிகாரமுடைய தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் விசுவாசிக்கணும். ஆசீர்வாதத்தின் ஊற்றையாவது ருசிக்க ருசிக்க தெவிட்டாத தேன் என்போம். அணிந்து கொண்டும் நகைகளுக்கெல்லாம் அழகான நகை அவரு. அவ்வளவு ஆசீர்வாதம் இந்த வேத புத்தகத்தில் இருக்கிறது. வாசிக்கிறோம் பாருங்க, நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உம்முடைய பரிசுத்த சந்ததிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். கர்த்தாவே, என் சத்துருக்கள் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்துங்க. என்னுடைய ரூட்டை என்ன பண்ணுங்க, கிளியர் பண்ணுங்க. என் வழியை செவ்வைப்படுத்துங்க. இந்த ஜபத்தை கேட்கணும் நம்ம ஒவ்வொரு நாள். ஆண்டவரே, என் வழியில ஏதாவது செவையில்லாத காரியங்கள் இருக்கிறதா ஆண்டவரே, நமக்கு பிரியமில்லாத காரியங்கள், உன்னுடைய சித்தம் இல்லாத காரியங்கள். நம்ம எல்லாம் ஏற்கனவே உனக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்காக செவிப்போம். ஏற்கனவே உன்னை முடிவு பண்ணி வச்சிருவோம். ஆண்டவரே, இதுதான் வேணும். ஒரு பொண்ணை பார்த்துருவாரு, அந்த பொண்ணை மனசுல வச்சிருவாரு. ஆண்டவரே, இந்த பெண்ணை எனக்கு திருமணம் செய்து வைத்தால், ஆண்டவரே இந்த பெண்ணை எனக்கு வாய்த்தால் நான் இதை மலையை மடுகாக்கிடுவேன், மடுக மலையாக்கிடுவேன். இல்லையா சொல்லுங்க. ஏதாவது ஒரு முடிவை பண்ணிட்டு அப்புறமா நம்ம ஆண்டவர் கிட்ட கேட்போம். ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் வழியை என்னுடைய கிளியர் பண்ணுங்க ஆண்டவர். ஃபர்ஸ்ட் என் ட்ராக்கை கிளியர் பண்ணுங்க, என் ரூட்டை கிளியர் பண்ணுங்க. எனக்கு எது செய்யணும்னு சொல்லி உமக்கு தெரியும் ஆண்டவர். உம்முடைய சித்தம் அறிய விரும்புகிறேன். உம்முடைய சித்தம் போல என்ன நடத்துங்க. என்னுடைய சுயபுத்தியின் மேல நான் சாராதபடிக்கு, என்னுடைய நினைவுகளே என்னுடைய வாழ்க்கை என்று நினையாதபடிக்கு. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்ன பண்ணப்பட்டீங்க, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீங்க. அவங்கள வேலை கொடுத்து வாங்கிட்டார். அவர் சித்தம் செய்ய. நம்ம ஒரு கம்பெனியில ஒரு நிறுவனத்துல போய் வேலைக்கு சேர்ந்துட்டு அந்த நிறுவனத்துக்கு எதிராக நம்ம ஏதாவது செயல்பட முடியுமா? அந்த நிறுவனத்துக்கு கீழ்ப்படியாம நம்ம ஏதாவது நம்ம அந்த நிறுவனத்துல வேலை செய்ய முடியுமா? அந்த நிறுவனத்தினுடைய கமிட்மெண்ட் என்னன்னு தெரியாம நம்ம போய் அந்த நிறுவனத்துல நெடுநாள் வேலை பார்க்க முடியுமா? அந்த நிறுவனத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பைலா என்னன்றது நமக்கு தெரியணும். அதுக்கு ஒத்து போனாதான் நம்மள அந்த நிறுவனத்துல ரொம்ப நாளைக்கு நீடிக்க செய்வாங்க. நம்ம மாற்று காரியங்களை அந்த நிறுவனத்துக்குள்ள புகுத்தினால் உடனே என்ன பண்ணுவாங்க, நீங்க இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க, நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலையை என்ன பண்ணுங்க, பார்த்துட்டாங்க. வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா, நீங்கள் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்கள். ஆண்டவருடைய சித்தம் செய்வதே நம்முடைய நோக்கம். பாருங்க, அது சொன்ன நம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். எனக்கு முன்பாக என்னை நீதியிலே நடத்துங்க.
பாருங்க. அப்புறம் 9வது வசனமும் 10வது வசனமும் ஒரு தலைப்பை குறிக்கிறது. அது என்னன்னு சொல்லி சொன்னா, நம்முடைய சத்துருக்களுக்காக அவர் ஜெபிக்கிற ஜெபம். எதிராளிகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். நமக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். எந்த விஷயத்தையும் ஜெபத்துல வைக்காம நமக்கு எவ்வளவு பலன் இருந்தாலும், நமக்கு எவ்வளவு வசதி இருந்தாலும், நமக்கு எவ்வளவு தைரியம் இருந்தாலும், எவ்வளவு பணம் இருந்தாலும், நம்முடைய காரியத்தினாலே, நம்முடைய பலத்தினாலே நம்ம ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. எல்லாத்தையும் அவரை கூப்பிட்டுக்கணும், அவரை லிங்க் பண்ணிக்கணும். அவர் லிங்க் இல்லாம எந்த காரியத்தையுமே நடத்தவே கூடாது. எந்த சூழ்நிலையிலும் ஒரு சின்ன பிரச்சனை தான், நம்ம எளிதா பேசி ஜெயிச்சிடலாம், எளிதா போயிட்டு ஜெயிச்சிடலாம். ஆனா அவர் துணையாக வச்சுக்கணும். எப்பவுமே அவர் துணையா இல்லாம எந்த காரியத்தையும் நம்ம செய்யவே கூடாது. அப்படி அவர் விரும்புகிற தேவன். நமக்கு நிறைய கொடுப்பாரு, நிறைய கொடுக்கிறாருங்கிறதுனால நம்ம தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சுன்றதுனால அவர் மறந்துடக்கூடாது. ஒன்றுமே இல்லாத இருக்கும்போது எந்த சூழ்நிலையில ஆண்டவரை எதிர்பார்த்தோமோ, பிரச்சனைகளோடு இருக்கும்போது எந்த சூழ்நிலையில நாம் ஆண்டவரை வேண்டினோமோ, அப்போ எவ்வளவு அன்பு செலுத்தினோமோ ஆண்டவர்கிட்ட, எல்லாம் நிறைவாய் வந்த பிற்படும், ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் நடத்துகிற போதும் அப்பவும் அவரையே சார்ந்திருக்க வேண்டும். அவர் கோச்சிக்குவார். இல்லைன்னா மனுஷனுக்கு கோச்சிக்கிறாங்க சொல்றேன் பாருங்க. அந்த அம்மாவை நான் தான் வேலைக்கு கொண்டு வச்சேன், வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குது, ஒரு வேலை வாங்கி போய் சொல்லி கொடுத்து போய் கம்பெனியில் ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்து கொடுத்து பாருங்க. பாருங்க, உடம்பு சரியில்லாம பண்ணாங்க, கூட்டிட்டு போறதுக்கு ஆள் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு, அவனை நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். பாருங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்தாங்க, ஒரு மூட்டை அரிசி எடுத்து கொடுத்தேன். சொல்லுவாங்க பக்கத்துல இருக்கிறவங்க, நம்மளை பார்த்து யாராவது சொல்லுவாங்க, இல்லை நம்ம யாரை பார்த்து சொல்லுவோம். இப்ப நல்லா வசதி ஆயிட்டாங்க. எப்படி ஆயிட்டாங்க? நல்லா வசதி ஆயிட்டாங்க. நான் எதிரில் போறேன், என்ன அப்படி என்ன பண்ணல, திரும்பி கூட பார்க்கல, மேல பாக்குறான். நான் போனா எதிரில் என்ன பண்ணுவான், மேல பாக்குறான். முன்னாடி எல்லாம் வீட்டுக்கு போனா கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா போன்னு சொன்ன போக மாட்டான், அப்படியே ஒட்டின்னு இருப்பான் அட்டை மாதிரி. இப்ப என்ன சொல்றான் அப்படின்னா, மேல பாக்குறா, வசதி வந்துருச்சு, பேசிக்கிறாங்கல்ல. கடவுள் நம்மளை குறிச்சு இந்த மாதிரி நினைக்க கூடாது. நாம ஒன்றுமே இல்லாத போது, நம்ம பலவீனமா இருந்த போது, நம்ம வியாதியா இருந்த போது, நம்ம நெருக்கப்பட்டு இருக்கிற போது, நம்ம ரொம்ப சமாதானத்தை இழந்து இருக்கிற போது, ஆண்டவர் மேல எவ்வளவு அன்பு வைத்து ஆண்டவரை தேடும் போது அவர் எவ்வளவு அன்பு காட்டி, எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்து, எவ்வளவு சமாதானத்தை கொடுத்து நம்மை நடத்தினாரோ, அதை என்ன பண்ணக்கூடாது, மறக்கவே கூடாது. எப்பவுமே மறக்கக்கூடாது. நமக்கு பலன் இருந்தாலும் மறக்கக்கூடாது, ஒண்ணுமே இல்லைனாலும் மறக்கக்கூடாது. இந்த பலன் யாரால உண்டானது? தேவனால உண்டானது. இந்த ஆசீர்வாதம் யாரால உண்டானது? சொன்னாரு, வானமும் முடியாது, பூமியும் முடியாது, உமது கரத்துல வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். சொல்லுங்க. தனக்கு இருந்தது 2 பைசா, கர்த்தர் நடத்துவார், கொடுத்துட்டாங்க. எல்லாம் உங்களுடையது ஆண்டவரே. என்னுடைய சுய சம்பாத்தியம், என்னுடைய பெருமை, நான் கட்டின பாபிலோன் நினைச்சவங்க எல்லாம் ஒண்ணுக்கு இல்லாம போயிட்டாங்க. எப்பவுமே கர்த்தரை சார்ந்திருப்போம். அங்க சொல்லி இருக்கிற வசனம் பாருங்க, அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் எச்சகம் பேசுகிறார்கள். அப்போ பெருமையாய் பேசுகிறவர்களுக்காக நாம் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அடுத்து பாருங்க, தேவனே அவர்களை குற்றவாளியாக தீரும், அவர்கள் தங்கள் ஆலோசனையினாலே விழும்படி செய்யும், அவர்கள் துரோகங்களுடைய திரட்சி நிமித்தம், திரட்சின்னா அதிகமான திரட்சி செய்கிறதுனாலே அவர்களை தள்ளிவிடும், நமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த பழைய ஏற்பாடுல அப்படி அவர்களுடைய தண்டனை கொடுங்க, அவர்களை பழி வாங்குங்க, அவர்களை தண்டிங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிற மாதிரி நாம சொல்லாம நம்ம என்ன பண்ணணும்? அவர்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும். புதிய ஏற்பாட்டில நம்ம வேண்டுதல் செய்யணும். பழைய ஏற்பாட்டில் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் அப்படின்னு இருந்தது. மாற்றி புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ணப்பட்டிருக்குது? உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசி என்ற பிரமாணத்துக்குள்ள நம்ம வந்ததுனால நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்காக வேண்டுதல் செய்யணும். கடைசி இருக்கிற 2 வசனங்களை பாருங்க. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்கள் பார்களாக அப்படின்னு எழுதிருக்குது இல்ல. அப்ப ஆண்டவரை நம்புறவங்களுக்கு எப்பவுமே என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். எப்பொழுதும் தைரியமாய் வாழ்கிற ஒரு
குணாதிசயங்கள் இருக்கும். உண்மை நம்புகிறவர்களை நீ சந்தோஷமா பாதுகாத்துப்பீங்க. அப்புறம் கிடையாது வசனம் பாருங்க, நீ அவர்களை காப்பாற்றுவீர். ஆண்டவரை நம்புகிறவர்களை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள். உம்முடைய நாமத்தை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ, இயேசு என்கிற நாமத்தை யாரெல்லாம் விரும்புகிறார்களோ, இயேசு என்கிற நாமத்தை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்கள் என்ன பண்ணுவாங்க? களி கூறுவார்கள். அவர்கள் ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கடைசி வசனம், கர்த்தாவே இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பயந்து செய்கிறவன் பேர் என்ன பேரு? நீதிமான். நீதிமானை கர்த்தர் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். நீதிமான் என்ன பண்றாரு? ஆண்டவரு ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவனை என்ன பண்றாரு? சூழ்ந்து கொள்கிறார். ஆண்டவர் இவ்வளவு அதிசயங்களை, அற்புதங்களை அவருடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிறார். இந்த வேத புத்தகத்தை திறந்து பார்க்கும் போது அதில் இருக்கிற அந்த விவரங்கள் நமக்கு தெரிகிறது. நம்முடைய வாழ்க்கையை எப்படி நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கை எப்படி சரி செய்யப்பட வேண்டும், நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும், அந்த ஆசீர்வாதத்துக்கான பிரயாசங்களை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த ரகசியங்களை இந்த வேத புத்தகத்தில் வைத்திருக்கிறோம். இந்த சங்கீதம் முழுவதும் தாவீதுடைய ஜெபமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி இந்த சங்கீதம் பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை நாம் எடுத்துக்கொள்வோம். இதில் இருக்கிற நல்ல விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் செயல்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாம்.